சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். கூசை முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரியல் வெளியாகிருக்கு. இந்த வெப் சீரியல் ஒரு புது செய்தியை உலகத்துக்கு சொல்லப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வீரப்பன் தன் வாய் வழியாகவே தன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு சீரியல் அப்படிங்கிற அளவில் அதுக்காக நான் பணியாற்றிய முன்னாள் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் அண்ணன் ஆர் கோபால் அவர்கள் அதை பற்றி நிறைய பேசியிருப்பார். அந்த சீரியல் ஒன்றும் புதுசாக இல்லை. 1996ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரம் சன் டிவியில் ஒளிபரப்பான பழைய காட்சிகள் தான். அதை புது முறையில் வேறு வியாபாரப்படுத்தியிருக்கார், அவ்வளோதான். அதாவது இது என்ன பார்த்திங்கன்னா, 96ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தாளவாடி திகுநாரை காட்டுப்பகுதியிலிருந்து கொங்கல்லி காட்டுப்பகுதி வரையிலான அந்த காட்டுக்குள்ளே போய் கொங்கல்லி காட்டுப்பகுதியினுடைய பின்பக்கத்தில் பவானி சாகர் மாயாறு பள்ளத்தாக்கு, அதாவது பவானி சாகர் நதி ஓடக்கூடிய மாயாறு பள்ளத்தாக்கினுடைய மேல் பகுதியில் தலைமலை காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுதான் அப்போவும் சன் டிவியில் ஒளிபரப்பாச்சு. அதை பற்றி ஏற்கனவே வீரப்பன் அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக முதல் வேட்டையும் முதல் கொலையும் அப்படிங்கிற நூலாகவும் எழுதி வெளியிட்டிருந்தார். அதை மீண்டும் நவீன காலத்துக்கு தக்கபடி வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மாற்றம் என்னென்னா, இந்த வெளியீடை நக்கீரன் நிறுவனம் சார்பில் செய்யாமல் அண்ணன் ஆர் கோபால் அண்ணனுடைய முதல் மகள் பிரபா அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த மாதிரி தீரன் ப்ரொடக்ஷன், இது கோபால் அண்ணனுடைய பேரன் பெயர், அதாவது பிரபாவதியுடைய மகன் பெயர், அந்த பெயரில் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து தாத்தா அந்த வீடியோ கேசட்டை பேரன் பெயரில் வெளியிடுறாரு, மகள் தயாரிக்கிறாங்க. இதுதான் அந்த சீரியலினுடைய ஒரு வரலாறு. இந்த சீரியலில் டைட்டிலே பார்த்திங்கன்னா கூசை முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிறது தப்பு. கூசன் அப்படிங்கிறது தான் அவங்க பரம்பரை பெயர். கூசன் முனுசாமி அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பா வீரப்பனுடைய தந்தையார் பெயர். இதை கூட சரியாக பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க. இந்த வெப்சீரியலில் ஏதாவது புதுமையான தகவல் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதுமான பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இதனுடைய முதல் எபிசோட் மட்டும்தான் நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 45 நிமிஷம். இந்த கூசை முனுசாமி வீரப்பன் வெப்சீரியல் வர்றதுக்கு முன்னால் ஒரு ப்ரொமோ வீடியோலாம் அண்ணன் ஆர் கோபாலன் பேசியிருந்தார். அந்த வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். நாங்கள் வீரப்படம் பார்க்க போகும்போது 96 நாங்கள் முதன் முறையாக போகும்போது ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் இருந்த வயதான பெரியம்மா நாங்கள் போயிருந்த பைக்கை போட்டு மூடிட்டாங்க. எங்களை கொண்டு போய் குதிரைக்குள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் காலில் போட்டு போயிருந்த செருப்பையெல்லாம் கூடையை போட்டு மூடி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. எப்பவுமே அண்ணன் கோபால் எதையுமே மிகைப்படுத்த மாட்டார். அதாவது நடக்கிற நிகழ்வை கூட குறைச்சி காட்டுவார். அதாவது ஒரு தாக்குதலில் கையே போயிட்டாலும் கூட எங்களுக்கு சுண்டு வரல தான் அடிபட்டது அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவார். அந்தளவுக்கு தன்னடக்கம் அவருக்கு ரொம்ப அதிகம். அந்த வகையில் அவர் சொல்லியிருந்ததில் எல்லாமே ரொம்ப குறைவு தான். அதில் சொல்லுவார், அந்த காட்டுப்பகுதி அப்படின்னா அதை பற்றி சொல்ல மாட்டார். அது எந்த இடம்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாது. அந்த நாங்கள் முதன்முறையாக 96 கோபாலன் வீரப்பனை கூட்டி போய் சந்திக்க போன இடம் எங்கேயும் கிடையாது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் தொலைவில் செலம்பூரம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி. செலம்பூரம்மன் கோயிலில் அப்போ எஸ்டிஎஃப் கேம்ப் இருந்தது. அங்கே ஒரு 15-20 கமௌண்டர்ஸ் தங்கியிருந்தாங்க. அதில் அந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே கூட்டி போனாங்கன்னு உயிரப்பணி வச்சுங்கிறதுலாம் உண்மை தான். ஏன்னா 25 வீரர்கள் வழியெல்லாம் துப்பாக்கியோடு நின்றுருப்பாங்க. நம்ம அவங்கள தாண்டி போகிறதுலாம் கிடையாது. அவங்க சாப்பிட்டுட்டு கேம்பில் படுத்திருப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னால் ஒரு 100 அடி தூரத்துலேயே ஒரு பாதை வழியாக உள்ளே போயிடுவோம். அதில் ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்லுவார், அங்கேருந்து ஒரு 3 நாள் நடந்து போய் நாங்கள் வீரப்பன் இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அப்படின்ட்டு. இந்த 3 நாள் நம்ம எதை சாப்பிட்டுட்டு போனங்கிறத பற்றி அண்ணன் சொல்லலை. நாங்களாம் அடுப்பு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போய் போகிற வழி தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு போனோம். அதையும் ஒரு அண்ணன் சொல்லாமல் விட்டார். அந்த 3 நாள் நான் நடந்து போன தூரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செலம்பூரம்மன் கோயிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பர்கூர் அந்தியூர் ரோடு, அந்த ரோட்டை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வீரப்பன் இருந்தார். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 3 நாள் ஆச்சுன்னு சொல்லியிருப்பார். உண்மை அது இல்லை, கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிருக்கு நாங்கள் அந்த பக்கம் போனோம். இது எல்லாமே அவர் சொல்லாத விஷயங்கள். கொஞ்சம் அந்த வரலாறு தெரியணும் அப்படிங்கிறதா சொல்ல. ஏன்னா உயிரப்பணையை வச்சுங்கிறது இதுதான். நீங்கள் வேறு மாதிரிலாம் நினச்சிட வேணாம். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் நாங்கள் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ரவி அப்படிங்கிறது அவருடைய பேர். நாங்கள் சிலம்பூரம்மன் கோயில் காட்டுப்பகுதியில் தங்கிட்டு கிளம்புன வீட்டுக்காரருடைய பேர் ரவி. ரவி இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவரை கேட்டாலும் தெரியும் இதெல்லாம் எவ்வளோ நேரம் நடந்தது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தூரத்துக்கு தான் நாங்கள் 3 நாள் நடந்து போகணுன்னு சொல்லார். இல்லை, எனக்கு தெரியும் ஒரு 10-15 நாள் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நாங்கள் தொடர்ந்து நடந்து போய் தான் வீரப்படம் பார்த்து வந்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணன் சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். என்ன, இந்த கூசை முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற இந்த வெப் டாக்குமெண்ட்டு 8ஆம் தேதி வெளியிட்டதா சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா, சென்னையில் ஏற்பட்டிருக்கிற அந்த பெரும் புயல் வெள்ளத்தினுடைய பாதிப்பினால் நாங்கள் 14ஆம் தேதி 14ஆம் தேதி வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
புயல் வெள்ளத்தினால் வெளியிடுறதா சொன்னது வந்து ஒரு தவறான தகவல். இது நீதிமன்றத்துக்கு வழக்காக போயிட்டுது. எப்படி வழக்கமாக யாராவது வீரப்பனை பற்றி புத்தகம் எழுதினாவோ, வீரப்பனை பற்றி வெப் சீரியல் எடுக்கிறனாவோ, வீரப்பனை பற்றி தொடர் எடுக்கிறனாவோ அந்த உரிமை எனக்கு தான் இருக்குது, எனக்கு தெரியாமல் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போடுவார். அந்த அடிப்படையில் இந்த முறை வீரப்பன் அவர்களுடைய 2வது மகள் பிரபா என்கின்ற விஜயலட்சுமி இந்த வெப் சீரியல் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு 8ஆம் தேதி விசாரணைக்கு வந்துட்டுது. அதனால தான் இந்த வெப் சீரியலுங்கிறத தள்ளி வச்சுட்டு திரும்ப 14ஆம் தேதி வெளியிட்டிருக்காரு. இந்த வழக்கை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வீரப்பன் பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறான்ட்டு இவங்க பிரபாவதியும் அவருடைய டீமும் கள ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கள ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போது வீரப்பனுடைய 2வது மகள் விஜயலட்சுமி அவனுடைய கணவர் சபரி இவங்களை பார்த்து சேலத்தில் பார்த்து பேசியிருக்காங்க. பேசிட்டு இது நாங்கள் இவ்வளோ தர்றோம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு தொகை கேட்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு 30 லட்ச ரூபா தர்றங்கிற அளவுக்கு முடிவான ஒரு ஸ்டேஜ் அவருக்கு. அதே நேரத்தில் இவங்க தரப்பில் நக்கீரன் தரப்பில் இருந்து 20 லட்ச ரூபா, அதாவது அந்த படப்பிடிப்பு குழு சார்பாக 20 லட்ச ரூபா தரங்கிற மாதிரிலாம் பேசியிருந்திருக்காங்க. இதுக்கான அந்த ஃபார்மல் எக்ரிமெண்ட்டுடைய படிவத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன நினச்சாங்களே தெரியல, திடீர்னு வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி அக்காவுக்கு ஒரு தொகை கொடுத்துட்டு, முதல் மகள் வித்யாராணிக்கு ஒரு தொகையை கொடுத்து அவங்ககிட்ட ஒரு எக்ரிமெண்ட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு தொகை, அது எக்ரிமெண்ட்டில் கொடுத்த தொகை வேறு, கையில் கொடுத்த தொகை அதுலேருந்து 4 பங்கு, அதாவது கால் பகுதி தான் கொடுத்துருக்காங்க, மீதி தரல. அவங்ககிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு இந்த வெப் சீரியலை கொண்டு வந்துட்டாங்க. வெளியிட போகின்ற செய்தி தெரிஞ்சு தான் சபரியும் விஜயலட்சுமியும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணன் புத்திசாலித்தனமாக அவங்க மேலே ஒரு கேவிட் ஃபைல் பண்ணிடுறாரு. அதாவது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஏதாவது வழக்கு தொடர்ந்தால் அது எனக்கு தெரிஞ்சு தான் தொடரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவிட் தாக்கல் பண்ணிடுறாரு. இந்த கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டதனுடைய அடிப்படையில் விஜயலட்சுமி இந்த தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் மேலே ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு விசாரணை 8ஆம் தேதி தான் வந்திருக்கு. நீதிபதி இதை பற்றி விசாரிச்சுட்டு ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு 2 தரப்பு ஆவணங்களையும். இவங்க கொடுத்த எக்ரிமெண்ட்டே அவங்ககிட்ட இருக்குது, அதனுடைய நகல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் போட்டு இந்த தயாரிப்புக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த எக்ரிமெண்ட்டினுடைய அடிப்படையில் தான் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது நாங்கள் 3 லட்ச ரூபா தான் தருவோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகனுடைய மகன் சுபாஷ் அந்த நீதிமன்றத்தில் வைக்கிறாரு. அடுத்தபடியாக நீதிபதி சொல்கிறார், அவங்க மனைவிக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, மகளுக்கு 20 லட்ச ரூபா தரதை சொல்லி 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் நீங்கள் 3 லட்ச ரூபா தரணும், இந்த பேசி முடியுங்க அப்படின்னு சமரச தீர்வு மையத்துக்கு நான் அந்த வழக்கு அனுப்பிவிட்றேன், நீங்கள் அங்கே பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறாரு. இல்லை 14ஆம் தேதி நாங்கள் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னதுனால 13ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு அன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், அடுத்த நாள் பேசலாங்கிறாங்க. 13ஆம் தேதி வரைக்கும் அங்கே அண்ணனுடைய தரப்பு ஆர் கோபாலனுடைய தரப்பு சமரச மையத்துக்கு போகல. இது அப்படியே எடுத்துகிட்டு நடக்குது. 13ஆம் தேதி வழக்கு வரும்போது விஜயலட்சுமி வீரப்பன், அதாவது 2வது மகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த வெப் சீரியல் தயாரிப்பதற்காக இந்த ஜி நிறுவனத்திலிருந்து 6,40,00,000 இவங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதில் முறையாக அவருடைய மகளுக்கு 2வது மகளுக்கு சேர வேண்டியது தரல அப்படின்னு சொல்லும்போது பாப்பா மோகன் அவருடைய மகன் வழக்கறிஞர் சுபாஷ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வித்யா வீரப்பன் இந்த சீரியலில் பேசியிருக்காங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தோம், இவங்க பேசலை அதனால் நாங்கள் தர வேண்டியதில்லை, அவங்களுடைய மனைவியிட்ட நாங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், அந்த தொகை அவங்க 2 மகளுக்கும் சேர்ந்து தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல. அவங்க மேஜரானவங்க, அவங்களுக்கு தனி ரைட்ஸ் இருக்குது, அவங்க மனைவிக்கு தனி ரைட்ஸ் இருக்குது. முதல் மகள் பேசுனாங்க 5 லட்ச ரூபா கொடுத்து, 2வது மகள் பேசலை 5 லட்ச ரூபா கொடுத்தவங்கள ஏற்றுக்க முடியாது. முதல் மகள்கிட்டையும் நீங்கள் ஒரு தொகை தரதா சொல்லி எக்ரிமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த எக்ரிமெண்ட்டை காட்டாமலே மீண்டும் இப்போ அவங்களுடைய அனுமதி இல்லாமலே அவங்களுடைய பற்றி தெரிவிக்காமலே இந்த செய்தியில் எடுத்து முடிச்சிருக்கீங்க, இது ஏற்புடையதல்ல, நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு தொகை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. வாதத்தை வைக்கும்போது இவங்க தரப்பில் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நீதிமன்ற வழக்குகளில் வந்த அடிப்படையில் ஒரு பத்திரிகை தன்னுடைய பத்திரிகை சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் சில செய்திகளை வெளியிடுவதற்கும் அதுக்கு யாருடைய அனுமதியை வாங்க தேவையில்லை அப்படிங்கிறத பற்றிய அந்த சரத்தை முன்வச்சு ஒரு வாதிடுறாரு. வாதிடும்போது நீதிபதி தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் பத்திரிகை செய்தியாக போடும்போது இது பத்திரிகையாளருக்கான விதிமுறைகள் பொருந்தும், ஆனால் இங்கே அது கிடையாது. இங்கே நீங்கள் 6,40,00,000 இந்த சீரியலை தயாரித்து விற்றுருக்கிறீங்க, இது வணிகம், அதனால் இது அதுக்கு பொருந்தாது, பத்திரிக்கை வேறு இது வியாபாரம் வேறு, நீங்கள் வியாபாரியாக தான் இருக்கீங்க, அதனால் அவங்களுக்கான தொகையை கொடுங்கங்கிறாங்க. இந்த வழக்கு நடக்கும்போது மாலை 4 மணி அளவில் ஓடிட்டு இருக்குது. இனிமேல் பேங்க் இல்லை, நாங்கள் போய் பேங்கில் டிடி எடுக்க முடியாது அல்லது பேங்கில் கேஷ் ட்ராப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தகவலை சொல்கிறாங்க. இதுக்கிடையில் எங்களுடைய தரப்பு பார்ட்டி, அதாவது ஆஜரார் கோபால் அவர்கிட்ட நாங்கள் கேட்கணும், அவர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் முடிவு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது காலம் தாழ்த்துறதுக்கான அந்த வழிகளை
நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சொல்கிறாங்க. அப்போ எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தெளிவாக சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் ஆர்ஆர் கோபாலனுடைய பொண்ணு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீதிபதிக்கு தெரியுது அவருடைய மகனும் வழக்கறிஞர், அவர் இந்த வழக்கில் இருக்கான்ட்டு. ஏம்மா இது சரியாக இருக்குமா, உங்கள் அப்பாட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை நக்கீரன் கோபாலும் இந்த வழக்கை ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நீதிபதி இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போனது பிறகு, இந்த வழக்கை தள்ளி வச்சேன்னா நீங்கள் வெப்சீரியல் வெளியிட முடியாது, இன்றைக்கே முடிக்கிறதா இருந்தால் முடியுங்க, என்ன தர முடியுங்கிறத பற்றி உடனடியாக முடிவெடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 10 லட்ச ரூபா தரேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க. இவங்க தரப்பும் இது காலம் தாழ்த்தி இது இழுத்துட்டு போயிட்டு வீணாக்கிறது பயனில்லை அப்படிங்கிற முடிவில் எதிர் தரப்பும் சரி 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே 10 லட்ச ரூபாயை கையிலிருந்து ரெடி கேஷாக எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துலேயும் அந்த பணம் எண்ணப்பட்டு பிரபா என்கின்ற விஜயலட்சுமி வசம் அந்த பணம் ஒப்படைக்கப்படுது. அதுக்கு பிறகு இந்த சீரியலுடைய அடுத்தடுத்த பகுதியெல்லாம் வரும். அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, உங்களுக்கான இதோடு அது முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வெப் சீரியலை நீங்கள் வெளியிட்டுக்கலாம், இந்த வழக்கு இதோடு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நக்கீரன் தரப்பும் சொல்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்கிற ஆவணங்களில் குறிப்பாக அந்த 6,40,00,000 இந்த வெப் சீரியலை நாங்கள் ஜி நிறுவனத்துக்கு விற்றுருக்கிறதுக்கான அந்த பேப்பரெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, அது எங்கேயும் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நீதிமன்றம் அந்த பேப்பரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு, இந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் பத்திரிகையாளர்கிட்டயோ மற்ற மீடியாக்கள்லையோ பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாய்மொழியான உத்தரவோடு இந்த சீரியலை வெளியிட கொடுத்துருக்குது. இதுதான் இந்த சீரியல் கடந்து வந்த பாதை. அதனுடைய அடிப்படையில் தான் நேற்றைக்கு 13ஆம் தேதி வழக்கு முடிந்து இன்றைக்கி 14ஆம் தேதி இந்த வெப் சீரியல் வெளியாகிருக்கு. அதாவது 1996ஆம் ஆண்டு நான் வீரப்பனை சந்திப்பதற்காக செலவு செய்த தொகை வெறும் 6,800 ரூபாய். அந்த தொகையில் நான் எடுத்து கொடுத்த வீடியோ இன்றைக்கு நக்கீரன் கோபாலுடைய மகள், அவருடைய பேரன், அந்த 3 பேருக்குமே 6,40,00,000 ரூபாயை சம்பாரித்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற இந்த செய்தி தான் முக்கியமானது. இதுக்கு அடுத்தபடியாக இந்த சீரியலினுடைய முதல் பகுதியை நான் பார்க்கும்போது அதில் ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார், வீரப்பன் 1986ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஃபோட்டோவை காட்டி போலீஸ் இதுதான் வீரப்பன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் எங்களுடைய நக்கீரன் நிருபர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, காச நோய் பிடிச்ச மாதிரி இருக்கான், இவனா இப்படியெல்லாம் செய்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன். இவன் எப்படி இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பான் அப்படின்னா, இது இந்த ஆள் செய்கிறதா சொல்கிறது போய் அல்லது போலீஸ் சொல்கிறது போய் அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் நிருபர்கள்ட்டெல்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் டீம் போய் உள்ள சந்திச்சுது அப்படின்னு சொல்லியிருப்பார். திரும்பவும் அந்த வார்த்தை சொல்லுவார். அடுத்து அந்த ஃபோட்டோவை கொண்டு கொடுக்கும்போது இவரை பார்க்கும்போது காசநோய் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இப்போ ஆள் நல்ல திரகாத்திரமாக இருக்கார், இவர் அதை செய்கிறதுக்கெலாம் சாத்தியம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வார்த்தை மிக 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 அல்பத்தனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருந்து அதை சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. நக்கீரன் இருக்கிற எந்த ரிப்போர்ட்டையும் இவர் கூப்பிட்டு பேசலை. நக்கீரன் இருக்கிற எந்த ரிப்போர்ட்டரையும் கூப்பிட்டு என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறங்கிறது இவருக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இவர் ஒரு பத்திரிகையாளரும் அல்ல, இவர் ஒரு பத்திரிகையின் ஆசிரியரும் அல்ல, இவர் வெறும் அட்டைப்பட ஓவியர், அவ்வளோதான். நான் 1993 இறுதியில் நக்கீரன் உள்ள ஃப்ரீலான்சராக வேலைக்கு போனதுலேருந்து திரும்பவும் அந்த பத்திரிகையில் பணியாற்றி நான் நிரந்தர பணியாளராக மாறி, அதுக்கப்புறம் 2018 பிப்ரவரி மாதத்தில் நான் லெட்டர் கொடுத்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நான் அந்த பத்திரிகையிலேருந்து முழுமையாக வெளியில் வருகின்ற காலம் வரைக்கும் எந்த செய்தியாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம்னாலும் கோபாலிடமிருந்து லெட்டர் வராது. முழுக்க அதனுடைய பொறுப்பாசிரியராக இருந்த, அதாவது இணையாசிரியராக இருந்த காமராஜர்கிட்டருந்து கடிதம் வரும். அதற்கு பிறகு லெனின் அவர்கிட்டருந்து கடிதம் வரும். இவங்க தான் செய்தியாளர்களுக்கான அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ விற்பனையை பற்றி மட்டும்தான் கோபாலனை பேசுவாரே தவிர எடிட்டோரியலை பற்றி எதுவும் பேச மாட்டார். இவருக்கு பிழை நீக்கமோ அல்லது எடிட்டோரியலில் செய்திகளை சுருக்கி மாற்றி எழுதுறதோ அல்லது செய்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதுறதோ அல்லது அந்த செய்தி பத்திரிகைக்கான டைட்டில் கொடுக்குறதோ எதுவுமே தெரியாது. இவர் எடிட்டோரியலை கூப்பிட்டு ரிப்போர்ட்டர்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறது முழுக்க போய். அப்போ எந்த இடத்துலையுமே வீரப்பனை நீங்கள் பார்த்து பேட்டி எடுங்கன்னு சொன்னது கிடையாது. அதுக்கான ஒரு மீட்டிங் நடந்ததும் கிடையாது. அந்த மாதிரி எதுக்கும் யாருக்கும் கடிதம் போட்டதும் கிடையாது. அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டவர் காமராஜ் தான். அவர் தான் எங்களை கூப்பிடுவார், எந்த செய்தி எப்படி எடுக்கணுங்க பற்றிலாம் சொல்லுவார். அதோட இவர் பெயரளவில் வந்து உட்காந்துட்டு டிஏபிள் வரவு செலவு போயிட்டு வந்ததுக்கான செலவை கொடுப்பாரே தவிர வேறு எதுவும் செஞ்சு கிடையாது. ஆனால் இது எல்லாமே மறைச்சிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்கிறாரு. அதிலும் இந்த வார்த்தை காசநோய் பிடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப அபத்தமான வார்த்தை. இதை பற்றி வீரப்பன் அவங்களுடைய வாரிசுகள் இந்த வெப்சீரியலில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அல்லது பேசி எக்ரிமெண்ட் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டை வாங்கக்கூடிய இவங்களாவது அந்த வார்த்தையை நீக்க சொல்லியிருக்கலாம், அல்லது எங்கள் அப்பாவை பற்றி ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்துகிறத தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அந்த
பக்குவம் அவங்களுக்கும் இல்லை. இவர் தன்னுடைய பரம்பரைக்கு தேவையான அளவுக்கு சொத்தையெல்லாம் வீரப்பனுடைய பேரில் தான் சம்பாதிச்சிருக்காரு. இன்றைக்கி உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற ஒரு நபராக எங்களுடைய ஆசிரியர் ஆர் கோபாலன் வர்றதுக்கு காரணமே வீரப்பன் தான். அப்படிப்பட்ட ஒரு நபரையாவது ஒரு மரியாதையான வார்த்தையில் பேசுவாரான்னா அந்த மாதிரியான பண்பு இவர்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தியை காசநோய் பிடித்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னதாக சொல்லி ரொம்ப இழிவாக சொல்லியிருக்காரு. அது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. எதிர்வருகின்ற அடுத்தடுத்த சீரியல்லையாவது இவர் கொஞ்சம் மரியாதையாக பேசினார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதை செய்வார்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொன்று, வீரப்பன் அவருடைய முதல் மகள் வித்யாராணி பேசும்போது சொன்னாங்க, ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க, எங்களுடைய அம்மா போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் தவறு. வீரப்பன் அவருடைய மனைவி மீது அந்த காலகட்டங்களில் எந்த வழக்கும் இல்லை. அதனால் அவங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் போலீஸார் அவங்கள கைது பண்ணல. ஆனால் கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. எங்கே இருக்காங்க, எங்கே போகிறாங்க, என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத பார்க்குறது மட்டும் போலீஸ் பின்னால் இருந்து பார்த்தாங்க. கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திரபாபு தான் அப்போ ஏஎஸ்பியாக கோபியில் இருக்கார். டெப்டேஷனில் திரும்ப தருமபுரி வர்றாரு. தருமபுரியில் அவர் தலைமையிலான ஒரு டீம் தான் திருமதி வீரப்பன், முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களை கண்காணிச்சுக்கிட்டு அவங்களுடைய குழந்தையெல்லாம் எங்கே பிறந்திருக்கேனுங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வித்யாராணிக்கும் அவங்க அம்மா முத்துலட்சுமிக்கும் பாதுகாப்பாக இருந்தவர் தருமபுரியை சேர்ந்த வழக்குரைஞர் அப்புனு கவுண்டர். இவர் வந்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து பணியாற்றினவர். அந்த அறிமுகத்தில் வீரப்பன் அப்புனு கவுண்டரை பார்த்து அவர் மூலமாக சரண்டராகன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த வகையில் அப்புனு கவுண்டருடைய வீட்டில் அவருடைய பாதுகாப்பில் தான் இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையாவது அவங்க சொல்லிடலாம். எங்கள் அம்மாவும் நானும் சின்ன வயசில் நான் பிறக்கும் போதெல்லாம் அப்புனு கவுண்டர் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு செஞ்சுருக்க ஒரு நன்றி கடனாக இருக்கும். அதையும் அந்த பொண்ணு சொல்லலை. ஒருவேளை தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தான் பிறந்தது, எங்கே பிறந்தேன், எந்த மருத்துவமனையில் பிறந்தங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்புனு கவுண்டர் வீட்டுக்கு பக்கத்துலேயே மேரி மருத்துவமனை இருக்குது. மேரி மருத்துவமனையில் தான் வித்யாராணி பிறந்திருக்காங்க. அதையும் அவங்க சொல்லலை. அடுத்தபடியாக இந்த சீரியலில் இன்னும் நம்ம கவனிக்க சொல்கிறோம்னா முழுக்க முழுக்க அபத்தமான சில காட்சிகளும் செய்திகளுமாக தான் வருது. வீரப்பன் பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய இந்த முதல் எபிசோடில் வீரப்பனோடு பயணித்த யாரும் இல்லை, அவருடைய உறவினர்களும் யாரும் இல்லை. ஊரில் இருக்கிற சிலர் பேசியிருப்பாங்க. இன்னும் வீரப்பன் தொடர்பான அந்த செய்திகளுக்கு சத்தியமங்கலம், பவானி, மேட்டூர், கொளத்தூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க பேசுகிறத தாண்டி சென்னை வெளியில் இருக்கக்கூடிய பலரை உள்ள பேச வச்சு தான் எடுத்திருக்காரே தவிர வீரப்பனுடைய நெருங்கிய உறவினர்கள் அல்லது அவரை பார்த்து வளர்ந்தவங்க, அவரோட கூட பயணித்தவங்க யாரையாவது பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி யாரையும் இவங்களுக்கு தெரியலையா, இல்லை இவங்களுக்கு கலாய்வு பண்ண பக்குவம் அவ்வளோதானா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாமல் நான் ஏற்கனவே எழுதி வெளியிட்டிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் நூலில் இருக்கிற செய்திகளில் ஒரு 2 அல்லது 3 விழுக்காடு செய்தியை மட்டும்தான் இந்த சீரியலில் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சேவி கவுண்டர் அப்படிங்கிறவருடைய படத்தை நான் தான் முதல்ல எடுத்து வெளியிட்டேன். அந்த படத்தை தான் இவங்களும் வெளியிட்டிருக்காங்க. அவருடைய ஒரிஜினல் படத்தை கூட இன்னும் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட போய் வாங்குறதுக்கு இவங்களால் முடியல, அல்லது பக்குவம் இல்லை, அல்லது அது என்ன காரணம்னு தெரியல. அதே ஃபோட்டோவை நான் இப்படி காட்டியிருக்கிற ஃபோட்டோவை இங்கே இப்படி திருப்பி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க நபராக நக்கீரன் டீம், அந்த டீமில் வீரப்பனை சந்திக்கிறதுக்காக உயிரை பணிய வச்சிருக்கிற பலருள்ள மிக முக்கியமான நபராக ஜீவா தங்கவேல் சொல்வார். அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த ஸ்டைலும் அவர் பேசுகிறது பார்த்திங்கனாவே ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோட மிகப்பெரிய அளவில் இந்த டீமுடைய வெற்றிக்கு உழைத்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் அவர் பேசிகிட்டு இருப்பார். இந்த ஜீவா தங்கவேல் ஈரோடு பகுதியினுடைய செய்தியாளர். இவரும் ஒரு முறை வீரப்பனை பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோவை அதில் காட்டியிருப்பாங்க. இவர் எப்படி வீரப்பனை பார்த்தாருங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா இவர் ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய சிரமப்பட்டு பார்த்துற மாதிரி கோபாலன் காட்டியிருப்பார். அதை விட பெரிய சிரமம் தான். அவர் சாதிக்க அவர் மேற்கொண்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. 95ஆம் ஆண்டு சிலம்பூரம்மன் கோயில் காட்டு பகுதியில் வீரப்பன் 3 பேரை பிடிச்சி கடத்தி வச்சிடுறாரு. இந்த கடத்தி வச்சுட்டு தமிழ்நாடு அரசோட, அதாவது ஈரோடு மாவட்ட ஆட்சியராக இருந்த பழனியப்பன் அவர்களோட பேச்சுவார்த்தைக்காக முதல் நாள் ஒரு ஆடியோ கேசட் அனுப்புகிறாரு. அந்த ஆடியோ கேசட்டை தொடர்ந்து அரசு தரப்பில் ஒரு தூதுவரை அனுப்புறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அந்த தூதுவர் அந்தியூர்லேருந்து மோட்டார் சைக்கிளில் கருகைகண்டி வரைக்கும் ரோட்டில் வரணும். வரும்போது மோட்டார் சைக்கிளில் ஒரு சிவப்பு கொடி கட்டியிருக்கணும். அந்த நபர் வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்கணும். புல்லட் மோட்டார் சைக்கிளில் வரணும். தலையில் ஒரு துண்டு கட்டியிருக்கணும். கருப்பு கலர் மோட்டார் சைக்கிளாக இருக்கணும். இந்த மாதிரி சில கண்டிஷனோட இந்த வண்டி மத்தியானம் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வரணும். அந்த வண்டி எங்கள் ஆள் குறுக்காட்டுவான். அவங்ககிட்ட நான் கோரிக்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வீரப்பன் செய்தி அனுப்பியிருப்பார். அந்த அடிப்படையில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு நபர் போகிறாங்க. அந்த நபர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராம நிர்வாக அலுவலர். அவர் தான் போகிறாரு. போனவர் வீரப்பன் ஆள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இடத்தையும் தாண்டி போயிடுறாரு. ஆனால் வீரப்பன் ஆளை சந்திக்க முடியல. வீரப்பன் ஆளும் இவர் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்த நபரான அடையாளப்படுத்தி கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால் அந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு முடிச்சு போயிடுது. இது பத்திரிகையாளர்லாம் தெரியுது.
போன அந்த நபர் ஒந்தனை பிரிவு அப்படிங்கிற ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எதிரில் வந்த பஸ்ஸில் திரும்பி வந்துடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் இந்த பேச்சுவார்த்தை சந்திப்பு நடக்கலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதனுடைய அடிப்படையில் அன்றைக்கி நாங்கள் ஒரு 15 பேர் ரிப்போர்ட்டர் சிலம்பூரம்மன் கோயில் பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருந்த ஒரு பாறை மேலே நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது என்னுடைய திட்டமெல்லாம் ஒன்று தான். அதை எப்படியும் நேற்றைக்கு பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுனால இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளாக வீரப்பன் இந்த பகுதியில் வருவார். இந்த பகுதியில் அவர் ஏற்கனவே ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு ஆடியோ கேசட் கொடுத்தவர் கருப்பணகவுண்டர்னு ஒருத்தர், அவருடைய வீட்டுக்கு தான் வருவார். அந்த ஆடியோ கேசட்டு போய் சேர்ந்து தான் என்னாச்சு, வந்தவன் மிஸ் ஆகிட்டான், எங்களை சந்திக்கலை அப்படின்னு மீண்டும் ஒரு ஆடியோ கேசட் கொடுக்குறதுக்காக அவர் வரலாம், அல்லது ஏதோ செய்தி அறிஞ்சிக்கிறதுக்காக வரலாம் அப்படிங்கிற அனுமானத்தில் நாங்கள் அங்கே காத்திருக்கிறேன். என்னோடு வந்திருந்த எல்லா பத்திரிகையாளருமே அந்த பாறை மேலே ஆலமரத்து நிழலில் ஒரு சின்ன ஆலமரம் அந்த நிழலெல்லாம் படுத்திருக்காங்க. நான் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து அந்த காட்டை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். மத்தியானம் ஒரு 1:45 அல்லது 2 மணி அளவுக்கு இருக்கிற அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே மேற்கு பகுதியிலேருந்து ஒரு 3-4 பேர் வர்றாங்கன்னா அவங்க வர்றது நமக்கு நேராக தெரியாது. அந்த புதர்களுக்கு மேலே அங்கங்கே தலையும் அல்லது இடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த பகுதி மட்டும் ஒவ்வொரு இடத்துல வரும் விட்டு போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் வரும்போது நான் பார்த்துட்டேன் இவங்க தான் வர்றாங்களான்னு. ஏன்னா ஆளுக்கு பின்னால் துப்பாக்கியினுடைய பைப்பு லேசாக நமக்கு தெரியுது. தோற்ற அடிப்படையில் இவங்க தான் தெரிஞ்சிட்டது. நாங்கள் இருந்த ஆலமரத்துலேருந்து ஒரு 300-400 அடி தூரத்துக்கு பக்கமாக வந்து தான் காளிப்பவனுடைய வீட்டுக்கு போகணும். அப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது நான் வீரப்பன் வர்றாருங்கிறத பார்த்துட்டு நேராக எந்திரிச்சு யாருக்கு எதுவும் சொல்லாமல் நேராக தெற்கு பக்கம் அந்த பாறையிலேருந்து கீழே இறங்கி மேற்கு பக்கம் நான் ஓட ஆரம்பித்தேன். நான் ஓட ஆரம்பிக்கும் போதே அவங்கள கைதட்டி என்னுடைய குரல் கவனிக்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திட்டு நான் ஓடினேன். இதை பார்த்துட்டு என் கூட இருந்த தம்பி ஜீவா தங்கவேலும் என் பின்னாலே ஒடியான்ட்டார். இதுதான் ஜீவா தங்கவேல் எடுத்த உயிரை பணைய வைத்த சாதனை. இந்த சாதனை அடிப்படையில் நாங்கள் போனதுக்கு பிறகு யாரெல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் நிருபர்கள் இருக்கானாங்க, என்னை கையோடு பிடிச்சி ஒரு முக்கியமான வேலை வா அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு 200-300 அடி தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு பேபி வீரப்பனை பக்கத்துலேயே நிற்க சொல்லிடுறாரு. இந்த இடத்துலையே நின்று யார் உள்ளே வராமல் பார்த்துக்க அப்படின்ட்டு அங்கே கூட்டி போயிட்டு நேற்று என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆள் மேலே வந்தார், புல்லட் மோட்டார் சைக்கிள் தான் வந்தார், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. நான் பார்க்கல சிவா, அந்த ஒந்தன பிரிவுக்கு முன்னாலேயே நம்மளால் ஒருத்தர் பாலன் ஒரு பையனை ரோட்டில் நிறுத்தியிருந்தேன், அவன் கொஞ்சம் கவனக்குறையாக விட்டான் போல இருக்குது, இந்த பைக் தாண்டி போயிடுச்சு, போனவன் திரும்பி வருவான்னு பார்த்தோம், வரவே இல்லை. அதுக்கப்புறம் பஸ்ஸெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு சரி என்ன நடந்துன்னு தெரியல, அதான் இன்றைக்கி காளிப்பவன்கிட்ட இது குறித்து ஒரு ஆடியோ கேசட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தால் நாங்கள் டேப் ரெக்கார்டர் என்கிட்ட இல்லை, நாங்கள்லாம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கம் இடத்துல வச்சுருக்கிறேன், நான் நைட் பூரா இங்கே வந்துட்டு இன்றைக்கி எப்படி அவர்கிட்ட போய் அந்த செய்தி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்கள் இருந்துட்டீங்க, உங்கள்கிட்ட டேப் ரெக்கார்டர் இருக்கா அப்படின்னாரு. நான் மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் வச்சுருந்தேன், இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு கேசட் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கி அந்த இடத்துலையே நேற்றுக்கு என்ன நடந்தது, எதனால் சந்திக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறத விளக்கமாக பேசி மீண்டும் எத்தனாம் தேதி எந்த நாளில் தூதுவரை அனுப்புகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதில் பதிவு பண்ணி நான் காளிப்பவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இடையில் இந்த கடத்தலும் இந்த கடத்தப்பட்ட நபரும் எங்கே இருக்காங்க, தன்னுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் எங்கள்கிட்ட பேசினார். அந்த பேச முடித்ததுக்கு பிறகு நானும் ஜீவா தங்கவேலும் நாங்கள் வச்சுருந்த கேமராவில் வீரப்பன், பேபி வீரப்பன், ரங்கசாமி, இன்னொரு நபர் சின்னான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருந்தார். இந்த 4 பேரையும் புகைப்படங்கள் எடுத்தோம். அதில் பேபி வீரப்பனை தான் எடுத்தோம், மீதி 2 பேரையும் அவர் எடுக்க வேணான்ட்டார். அதனால் இந்த 2 பேரையும் மட்டும் புகைப்படங்கள் எடுத்து நாங்கள் வந்துட்டோம். இந்த அடிப்படையில் தான் ஜீவா தங்கவேலு வீரப்பனை சந்திக்க உயிரப்பனை வச்ச அந்த டீமில் ஒருத்தர் அப்படிங்கிற பெருமைக்குரியவராக இருக்கார். இன்னொன்று இதில் என்ன பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் ஜீவா தங்கவேலு இருந்தனால அங்கே இருக்கிற அதிரடிப்படை அதிகாரிகளை பற்றி அப்பப்போ இவர் இஷ்டத்துக்கு தீட்டி விட்டுருவார். அங்கிருந்த போலீஸார் எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு கடுப்பு இருந்துகிட்டு இருந்தது. இதனுடைய விளைவாக 2001ஆம் ஆண்டு எங்கள் மேலே கர்நாடக தமிழ்நாடு அதிரடிப்படைகள் சில வழக்குகளை போட்டாங்க. அந்த வழக்குகளை போடும்போது அங்கிருந்த யாரோ ஒரு புண்ணியவான் இவர் பேரையும் சேர்த்து விட்டாங்க 2 கேஸில். அந்த அடிப்படையில் இவரும் ஒரு தியாகி ஆகிட்டார், இவரும் அந்த உயிரை பணைய வச்சுட்டு ஒருத்தர் ஆகிட்டார். அந்த அடிப்படையில் தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காரு. இவர் வீரப்பனை பற்றியும் வீரப்பனுடைய காடுகள் பற்றியும் அவருடைய ஆரம்பகால வாழ்வு பற்றியும் மிக அற்புதமான தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்திருப்பார். இந்த அடிப்படையில் தான் இந்த வெப் சீரியலினுடைய முதல் பகுதி போயிருக்கு. முதல் பகுதியில் இவங்க சொல்லியிருக்கிற எதுவுமே நான் சொல்லியிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் புத்தகத்தில் இருக்கிறதை காட்டிலும் ஒரு விழுக்காடு செய்திகள் கூட அதிகமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் எழுதியிருக்கிற நூலில் இருக்கிறதில்ல ஒரு 5 விழுக்காடு செய்திக்கும் குறைவான செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 2வது 3வது பாட்டில் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. மிக முக்கியமாக சொல்ல போனோம்னா இன்னொன்று நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன, நான் 6800 செலவில் எடுத்து கொடுத்த வீடியோ எங்கள் அண்ணன் கோபாலுக்கு இப்போ 6,40,00,000 சம்பாரித்து கொடுத்துருக்குது. இதை கூட எங்கள் அண்ணன் அவருடைய பேரில் வாங்கிக்கல. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இந்தியன் வங்கியிலிருந்து எங்கள் அண்ணனுக்கு பெயிண்ட்டு கடன் கொடுத்தவன், பேப்பர் கடன் கொடுத்தவன்,
இப்படி பல பேர் கடனை திருப்பி தராமல் கோர்ட்டில் கேஸ் போட்டு எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அவன் எல்லாம் இதில் பிரச்சனைக்கு வந்துடுவானோ அப்படிங்கிற பயத்தில் தான் தன்னுடைய மக பேரில் இதை தயாரித்து பேரன் பேரில் கம்பெனியை வச்சு தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. எங்கள் அண்ணன் அளவுக்கு புத்திசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இனி ஒருத்தனும் பிறக்க முடியாது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.